ஆஹா, திருடிடலாம். இப்போ எல்லாத்தையுமே திருடிடலாம். எது கண்ணில் பட்டாலும் அதை திருடிட வேண்டியதுதான். ஐயா, சிறப்பு ஆலோசகர் ஐயா, நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க இன்னும் தூங்கலையா? திருடிக்கிட்டு இருந்த. அது வந்து நான் தூக்கத்தை திருடலான்னு பார்த்தேன். புரண்டு புரண்டு பார்த்தேன். ஆனா என்னால தூங்க முடியல. அதனாலதான் நான் உலாவிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க? ஜலதோஷத்துலதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கவலைப்படாதீங்க, இதை சரி பண்ணிடலாம். குண்டப்பா, நம்ம விருந்தாளிக்கு அந்த கஷாயத்தை கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. என்ன இது ராமா? இந்த ஆள் பெரிய திருடனா இருக்கானே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இரு. இதெல்லாம் என்ன கலைஞரே? திருடனதான். எல்லாத்தையுமே திருடிட்டீங்களே, இனிமே திருடுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா, ஐயா, தப்பு நடந்து போச்சு. ஐயா, ஐயா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் ஒன்னும் திருட இல்லைங்க ஐயா. உண்மை என்னன்னா, எனக்கு திருடுற ஒரு வியாதி இருக்குங்க ஐயா. அது ரொம்ப நாளா என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எங்கேயாவது போய் எந்த பொருளை பார்த்தாலும் உடனே என்னோட கை அதை தேடி போயிடும் ஐயா. நான் இதுக்காக எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டேன். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இங்க பண்ணிருக்கிற இந்த சின்ன சின்ன திருட்டு இருக்கே, அதை இந்த அரண்மனையோட ஞாபகார்த்தமா இங்கிருந்து எடுத்துட்டு போக போறேன். ஏற்கனவே என்ன நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க முன்னாடியும் நான் ரொம்ப அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு இருக்கிற வியாதியை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த விழா முடியற வரைக்குமாவது நீங்க உங்க வியாதியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இது பகவான் ஸ்ரீ கணேசனுக்காக நாம பண்ற முக்கியமான விழாவாச்சே. நீங்க அவரையே தியானம் பண்ணிக்கிட்டு இருங்க, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒருவேளை திருடணும்னு தோணுச்சுன்னா உங்க இனிமையான பாட்டால ரசிகர்கள் மனசை திருட பாருங்க. இதை திருடி என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க உண்மையான அடையாளமே உங்க இசைதானே. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப நன்றி. சரிங்க, நாங்க கிளம்புறோம். நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. நல்லா தூங்குங்க. உனக்கு என்ன தோணல? இவரு திருடன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல குண்டப்பா, மதுராதாஸ் மாதிரி இவரும் திருடன் கிடையாது. இவர் ஒரு வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன பொருட்களை திருடுறது வேற விஷயம். ஆனா சந்திரமணி மாதிரி பெரிய பொருளை திருடுற தைரியம் இவருக்கு இல்ல. இருந்தாலும் இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி வா, மத்தவங்களுக்கும் கஷாயத்தை கொடுக்கலாம் வா. ஆச்சாரியாரே, உங்களுக்கு இங்க ஒரு நல்ல வழியை நான் காட்ட போறேன். இந்த வழியாதான் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் அந்த வைரமணிய கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட, ஆச்சாரியார் எங்க போயிட்டாரு? ஆச்சாரியாரே, ஆச்சாரியாரே, எங்க போயிட்டீங்க? ஆச்சாரியாரே, நமக்கு தெரியாமலே அழிவிட்ட அந்த கிழமை. அந்த கிழமை இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். ஆஹா, பிரமாதம். நீங்க எவ்வளவு அழகா தும்முறீங்க தெரியுமா? ஓ மை காட், இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நான் இத ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். அதான் கிடைச்சிருச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு அழக ஒளிச்சு வைக்க நினைச்சா அது சாத்தியமா? அப்போ நீங்க இத என்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தீங்களா? எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? இங்க வரதுன்னா என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். நான் இப்போ உங்களோட இந்த விலை மதிக்க முடியாத கம்மலை திருப்பி கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். So sweet. Thank you. Thank you. என்னாச்சு?
காக்ரோச் அங்க பாருங்க. எது குருஜி? வாயை திறந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். முட்டாள் கரப்பாம்பூச்சிடா. அது அங்க இருக்கு பாரு. என்ன விட்டு நான் போக மாட்டேன். நீ போ. நீ போ. நீ போ. நீ தான் தைரியசாலி. ஐயோ வேட்டிக்குள்ள போயிடுச்சு. நல்லா பாட்டிக்கு அமைதி 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 அமைதியா இருங்க. போடுச்சுட்டேன். இல்ல அதோ அதோ போகுது. எங்க இதுக்கே இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கல. வாங்க பாத்து. ஓடிடுச்சு. ஒரு வழியா ஓடிடுச்சு. பயந்துருச்சு. பாவம் பயந்துருச்சு. என்ன பார்த்து? யார பார்த்து? என்ன பார்த்துடா? ஆமா உங்களை பார்த்துதான். நீங்க தான் வீரர். வீரர்களுக்கெல்லாம் வீரர், மகா வீரர். அது உங்களை பார்த்துதான் பயந்து ஓடிச்சு. பயந்தாங்குழி கரப்பாம் பூச்சி. சரி சரி போகட்டும் விடு. அதிகமா புகழறையா? அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை அது மறுபடியும் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துச்சுன்னா மறக்காம என்ன கூப்பிடுங்க. நான் உங்களை காப்பாத்த ஓடி வரேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். உங்களுக்கு பாதிப்பு வர விட மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, இதை என்னோட பாக்கியம் நினைச்சுக்கிறேன். உங்களால முடிஞ்சா எனக்கு இன்னொரு உதவி செய்ய முடியுமா? நீங்க கட்டளை இடுங்க. என்ன இருக்கும்? இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார் உங்களோட பாவாடைய தேடணுமா? நோ நோ, பாவாடை இல்ல. ஷூ, மை ஷூ. மாஷுவா? புரியலையே. என் கால்ல இருக்கிற 2 ஷூல ஒரு ஷூ லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியா விஷயம்? மை லக்கி ஷூ. அத தேடுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். உங்க பேரு டாட்டாச்சாரியா. டாட்டாச்சாரியாவா? இல்ல இல்ல, தாத்தாச்சாரியார். டாட்டாச்சாரியா. தாத்தாச்சாரியார். டாட்டாச்சா. சரி, அது போகட்டும் விடுங்க. அப்புறம் நான் உங்களை தேடி வந்ததுக்கான பலன் எனக்கு இன்னும் கிடைக்கல. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? இதோ பாருங்க, நான் உங்களுக்கு காதுல அந்த விஷயத்தை எதனால சொன்ன தெரியுமா? இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும்னு. ஆனா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்க அவங்கள விட்டு தள்ளுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நான் எதை பார்க்க சொல்றேனோ, நான் எதை செய்ய சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்வாங்க. இப்போ உங்க செருப்பு காணாம போயிடுச்சு. அதுவும் ஒரு காலோடது. கிடைச்சிடும். கிடைச்சிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். நான் போய் தேடுறேன் தனியா. உங்களோட செருப்பு உடனடியா கிடைச்சிடும். நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ. தேங்க்யூ டாட்டாச்சாரியா. நீங்க ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப புகழறீங்க. இரவு வணக்கம். ஆச்சாரியாரே, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆச்சாரியாரே, பாத்து. இந்த திசையில தான் ஏதோ சத்தம் கெட்டுச்சு குண்டப்பா. லாமா, ஆச்சாரியர் இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணலாலு? நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல இவருக்கு இங்க என்ன வேலை? இவர் கூட சேர்ந்திருக்கிற கூட்டமும் சரியில்லையே. என்ன விஷயமா இருக்கும்?
ஹே ஹேண்ட்ஸம், நீ எங்க என்ன பண்ற? ஐ அம் ஷூர் நீ என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்க. ஆமா ஆமா, நான் உங்களை பார்க்க தாங்க வந்தேன். அப்புறம் எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வா. வாப்பா. ஆமா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? நல்ல வேலை இவங்களே ஞாபகப்படுத்திட்டாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த தும்மலை சரி பண்ணதா. அச்சு, இது உங்களுக்காக கஷாயங்க குண்டப்பா. அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல? உங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற உபசரிப்புல ஏதாவது குறை இருந்தா மறுக்காம சொல்லுங்க. குறை இருக்கு, சின்ன சின்ன குறை. என்ன மாதிரி? அது என்னன்னா, டின்னர் ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. காரம். ஓஹோ, காரமான சாப்பாடா? அப்புறம் இந்த அறையோட கர்டன்ஸ் கலர், அப்புறம் இந்த ட்ரெஸ் கலர் கொஞ்சம் கூட ஒத்து போகல. அப்புறம் பெட்ஷீட்ஸ் ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்புறம் அந்த இடம் சுத்தமாவே இல்ல. இப்போதைக்கு அவ்வளவுதான். ஏட்டுதான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். இதுவா சின்ன சின்ன குறை? சரிங்க, பரவாயில்ல விடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். உங்களோட இந்த அறைய நான் மொத்தமா மாத்திடுறேன். நாட் பேட். ஜஸ்ட் ஒன் திங், ரூமோட விண்டோ இந்த பக்கம் இருக்கணும். அப்புறம் டோர் வெஸ்ட் சைடுல இருக்கணும். அப்படி இருக்குமா என்ன? இழுக்கும்லாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், நானே பாத்துக்கிறேன். இதாங்க, இத கஷாயத்தை குடிங்க. வாடா, நல்லா தூங்குங்க. வா. பாவம், நீ இவ உனக்கே வேலையை கொடுத்துட்டாளே ராமா. விருந்தாளியா வந்துட்டாங்களே, அவங்க குறைய தீக்கிறது நம்ம கடமை இல்லையா? உனக்கு என்ன தோணுது ராமா? ஒருவேளை இந்த பொண்ணுதான் திருடியா இருப்பாளோ? இல்ல பட்டு, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இவ திருடக்கூடியவன்னு தோணல. அலங்காரத்தை பத்தி யோசிக்கவே இவளுக்கு நேரம் பத்தல. இவ கண்டிப்பா திருடுறவ கிடையாது. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன தோணுது? திருடுற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. அப்பல எப்படி அவ திருடுவா? அடேங்கப்பா குண்டப்பா, உனக்கும் நல்லா மூளை வேலை செய்தேப்பா. சரி, அந்த ஆச்சாரியல் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணலாலு? இன்னும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற 2 விருந்தாளிகளை சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அவரை பத்தி யோசிக்கலாம். வா, நாம இப்ப அந்த சோம்நாத்தை போய் பார்க்கலாம். வா. இங்க உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா ஐயா? ஆச்சே, ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு தம்பி. 2 ரொட்டி சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுடைய இந்த ஆடம்பரமான உணவு வகைகள்ல கிடைக்கல தம்பி. அங்க மரத்தடியில தரையில தூங்குற சுகமே தனியா இருக்கும். ஆனா இதுல படுத்து தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குது. பரவாயில்ல தம்பி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இந்த சங்கீத போட்டி முடியற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் இந்த பணக்காரங்களுக்கு ஒன்ன புரிய வைக்க போறேன். சங்கீதம்ன்றது பணக்காரங்களுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. அந்த சரஸ்வதி தேவியோட கடாட்சம் யார் மேல இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா அப்புறம் என்ன மாதிரியான ஏழை கலைஞர்களுக்கு அதை நான் மீட்டு தருவேன். ஆஹா ஆஹா ஆஹா, உங்க சிந்தனை ரொம்ப உயர்வா இருக்குங்க. நீங்க அதுலயே குறியா இருங்க. இந்த சங்கீத போட்டியில ஜெயிக்கிறதுக்காக உங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தணும். பகவான் ஸ்ரீ கணேசர் அவரோட ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லதுப்பா. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். நெல்லுங்க. இது அங்க இருந்தது, என்னோடது இல்ல. யாரோ இத தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாமா, இது உன்னோட கல்யாண மோதிரமாச்சே. ஆமா, என்னோடதுதான். மன்னிச்சிடுங்க, தெரியாம விழுந்துருச்சு. எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாளைக்கு காலையில சந்திக்கலாம். உன் கல்யாண மோதிரத்தையே உன்னால பத்திரமா பாத்துக்க முடியலையா? அப்பல சந்திரமணியை எப்படி பாத்துருப்ப? அறிவு குழந்தே, நான் வேணும்னே தான் இந்த இடத்துல போட்டுட்டு வந்தேன். அவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர்னு கண்டுபிடிக்கதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் திருடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவர் ஏழைங்கிறதுனால விரக்தியில தான் இருக்காரு. இவர் திருடுறவர் இல்ல. வா, நம்ம போலாம். ஆச்சாரியாரே, நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, யாருக்கோ அந்த செருப்பு தேவைப்பட்டிருக்கு.
ஆனா உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? செருப்பா? அது யாரோட செருப்பு? அதான் உள்ள அந்த அறையில அந்த அழகான பாடகி அவ செருப்பை பத்தி என்கிட்ட சொன்னால. குருவே, நீங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டீங்க. நாம இங்க வந்தது செருப்பை திருடுறதுக்காக இல்ல, சந்திரமணியை எப்படி திருடலான்னு திட்டம் போடுறதுக்காக வந்தோம். தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுறீங்க. நன்றி. எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கடா போலாம். வலிக்குதா? சாப்பிடு. நீங்களா? தேவி, இன்னைக்கு விருந்தாளிங்களுக்கு இதுதான் இங்க முதல் நாள். உங்க எல்லாரும் நேர்ல சந்திச்சு உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் இருக்கான்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். அதோட கஷாயமும் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சீங்கன்னா ஜலதோஷம் நின்னு போயிடும். குண்டப்பா, வாங்கிக்கோங்க தேவி, கஷாயத்தை குடிங்க. இதை குடிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் என் கடமையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு குரங்குங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு எல்லா மிருகங்களையும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு மனுஷங்களை பிடிக்காதா? எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கு. அது அவங்களோட குண அதிசயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மனுஷங்க பச்சொந்தி மாதிரி அவங்க குணத்தை மாத்திக்க கூடியவங்க. குள்ள நரி மாதிரி நமக்கே பள்ளத்தை தோண்டுவான். அப்புறம் பாம்பு மாதிரி விஷத்தை கக்குவான். அது மட்டும் இல்லாம வெறி புடிச்ச புலி மாதிரி அவங்களோட இறை மேல பாஞ்சு விழுவாங்க. ரூபா தேவியே இப்படி பேசுறாங்க. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு பேசுற மாதிரி இருக்கு. தாத்தாச்சாரியார் ஞாபகம் தான் வருது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான் தேவி. உங்களை மாதிரி ரொம்ப புத்திசாலியான ஆளுங்களுக்கு என்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு எதை சொன்னாலும் சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு இது உண்மன் பட்டா மட்டும் நீங்க சம்மதத்தை சொல்லுங்க. ஆமா தேவி, ஆனா நீங்க சொன்னது சரின்னு என் மனசுக்கு தோணுச்சு. எனக்கு அனுபவமும் இருக்கு. மனுஷங்க அந்த மிருகங்களை விட ரொம்ப மோசமானவங்க. மிருகத்தோட குணாதிசயத்தை வச்சு அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்களை எதை வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும்? ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறப்பு ஆலோசகர் தான். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதால என் மனசுக்கு நிம்மதியும் ஆனந்தமும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியே ஆகணும். தேவி, அது என்னோட பாக்கியங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நாம நாளைக்கு சந்திப்போங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயக்கப்படாம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வா குண்டப்பா. வாங்களே, நான் உங்களை வாசக்கதவு வரைக்கும் விட்டுட்டு வரேன். இரவு வணக்கம். நல்லா இரவு வணக்கம். இவளை பத்தி உனக்கு என்ன தோணுது ராமா? இவ மனசுல எதுவுமே இல்லன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்ல பட்டு, மத்தவங்களை விட இவங்க தான் ரொம்ப ஆபத்தா இருக்காங்க. சந்திரமணியை நாம முதல்ல பாதுகாக்க வேண்டியது இந்த ரூபா தேவி கிட்ட இருந்துதான். ஏன் அப்படி சொல்ற? நீ கவனிக்கலையா என்ன? அவங்க எப்ப எதை பேசினாலும் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சுத்தி என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே தான் பேசுறாங்க. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில வேற பேசுறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க மனசுல இப்ப ஏதோ ஒண்ணு ஓடுது. இந்த மாதிரி ஆளுங்க இவங்க உண்மையான குணத்துக்கு பதிலா பொய்யான குணத்தை தான் இந்த உலகத்துக்கு காட்டுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுற ராமா? நீ கொஞ்சம் அதிகமா யோசிக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணோட முகத்தை ஒரு தடவை பாரு. எனக்கு என்னவோ அவ திருடுவான்னு தோணல. அவளால எப்படி திருட முடியும்? அவ ஒரு சாதாரண பெண்ணாச்சே. பெண்களை குறைச்சு எடை போடாத பட்டு, பெண்களால என்ன வேணா செய்ய முடியும். பல ரூபங்களை தங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறவங்க பெண்கள் எப்ப வேணாலும் மாறுவாங்க. அதுவும் இல்லாம பொருத்தமா ரூபா தேவியின் வேற பேர் வச்சிருக்காங்க. எப்போ ரூபத்தை காட்ட போறாங்களோ? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கலாமா? மூளைகில கலண்டுடுச்சா என்ன? ஏதாவது உளராதரா. எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். சரி வா போ. கண்டிப்பா மூளை கலண்டுடுச்சுல. வாயை மூடிட்டு வா.
அந்த பண்டிதன் ஒரு முட்டாள் கஷாயத்தை குடிக்க வைக்கிறதுனால உண்மையை கறந்துடலான்னு நினைச்சான். ஆனா உண்மையான திருடன் யாருன்னு அவனால நிச்சயமா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த சந்திரமணி வைரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ரொம்ப அப்பாவியா இருக்கான். அவனுடைய அறிவு யாருக்கு எதிராக செயல்படுதுன்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த வேலையை நான் தான் செஞ்சதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது.